டக்குன்னு அந்த இது பிச்சு வரலன்னா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியாடா? ஷூர் ஐ கேன் டு தட். என்ன மட்டும் லவ் யூ பண்ணு புஜி, என்ன மட்டும் டார்லிங் சொல்லு புஜி, என்ன மட்டும் கிள்ளி வை புஜி, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜி. சிலுவெட்டு சீனு மூனியா, கழுவெட்டு காதல் மீனியா, எனக்கு கரெக்டா கனெக்டா வந்துட்டாளே. வேறு புஜி நாலு மச்சி தாலி கட்டும் பிளேஸ், நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூர மாசு. வேறு புஜி நாலு வச்சு தாலி கட்டும் பிளேஸ், நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூப்பர் மாசு. நல்ல வேலை ஒழுங்கா பாத்துட்டேன். அதுவும் தனுஷ் சார் பாட்டு வேற தப்பா பாடின திட்டிருப்பாரு. சூப்பர் சிங்கர் முடிச்சிட்டோம்க்கா. ஐயோ, மூவிங் டு ஜோடி நவ. ஓகே, ஜோடியா? யா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்லைட் மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சாங். மியூசிக் ப்ளீஸ். Singing selected, dancing selected. Akka, this acting also no. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் பல விதமான ரீல்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. நாங்கள்லாம் அதை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு வைரல் ஃபெலோ, ஒரு வைரஸ் ஃபெலோ தான் இருக்கான். வைரஸோட ரீல் போட்டேன்டா போன வாட்டி, அது வேற பத்தின்னு போச்சு. அந்த பத்தின்னு போச்ச இங்கேயும் ஒன்றும் பத்திட்டு போகிற மாதிரி ஒரு ரீல் பண்ணணும் நாங்கள். ரீலா? யா, ஓகேடா பண்ணுவோம். ஏய் புக்ஸ், வாடி தங்கம். ஏய் புக்ஸ் வாடா. புக்ஸா? புக்ஸ் புக்ஸ் நல்ல எருக்கு செடி. மேக்கப் போட்டு வந்திருக்க முடி. ஹாய்டா, ப்ளீஸ் கம். யா, ஓகேவா? ரெடியா? போயிடலாமா? ஆல் சிங்கிள் டேக் தான். யா, ரோலிங் அண்ட் ஆக்ஷன். இசை இயற்கையிலிருந்து வருது. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. நாங்க இதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கொஞ்சம் பாப்புலர் ஆகும்போது லைக் அரவுண்ட் இன் 2000-2001 எல்லாம் வந்துட்டு என்கிட்ட சில பேர் வந்து சொன்னாங்க, நீ வந்து இப்போது ரொம்ப டிவி இனிமேல் பண்ணக்கூடாது, ஏன்னா நீ ரொம்ப டிவி பண்ணனா மூஞ்சி தேஞ்சு போயிடும், அப்புறமா வந்துட்டு அடுத்த லெவல் போக முடியாது, நீ வந்து சினிமாவுக்கு போகணும். அவங்க சொன்ன அவங்க சொன்ன துவனி எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க சொன்ன விஷயமும் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சொன்னேன், இல்லை சார் பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். அப்போ உன்னால் இன்னும் பெரிய இல்லை சார் பரவாயில்ல, புலிக்கு வாழால எலிக்கு தலையாவே நான் இங்கே இருந்துக்கிறேன் சார் அப்படி சொன்னேன். அன்றைக்கி அவங்க சொன்னால், அப்போ நீ மேடை ஏறி ஸ்டேஜெல்லாம் அவார்ட்லாம் வாங்க முடியாதுன்னு. இப்போ நினச்சி என்றைக்காவது டெலிவிஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு அவார்டு யாராவது கொடுக்கத்தானே செய்வாங்க. நாமளும் செய்கிறது வேலை தானே, அவங்களும் மேக்கப் தான் போடுறாங்க, நாமளும் மேக்கப் தானே போடுறோம், நம்மளை மட்டும் ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் சின்ன வயசில். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னால் அப்போ படத்தில் நடிக்கவும் முடியல, பிகாஸ் ஐ ஹேட் டு கீப் ஏர்னிங் டு கீப் கோயிங். ஸோ அப்படி இருந்தபோது அந்த டைமில் இருந்து இன்றைக்கி ஒரு டெலிவிஷனில் இருக்கிறவங்களுக்காக மட்டுமே இவ்வளோ மணி நேரம் ஒரு அவார்டு பண்ண முடியுதுன்னா, வாட் கைண்ட் ஆஃப் கிரேட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டெலிவிஷனில் இருக்கும். தோஸ் டெலிவிஷன்ஸ் were built brick by brick by people.